கேலண்டர் எடுத்து செக் பண்ணி பார்த்தா ஒரே கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி லீவை கொடுத்து வச்சுருக்காங்க. ஒன்று கொடுத்தா வெள்ளிக்கிழமை கொடுங்க, இல்லைனா திங்கக்கிழமை கொடுத்துங்க. நாங்கள் சேர்ந்த மாதிரி வந்துட்டு ஊருக்கு போயிட்டு வருவோம், இல்லை ட்ரிப்பு போயிட்டு வருவோம், இல்லை சேர்ந்த மாதிரி ரூம்லேயே உட்காந்தாவது தூங்குவோம். திடீர்னு நடுவில் வந்து புதன்கிழமை வியாழக்கிழமை லீவு கொடுத்து அடுத்த 2 நாள் நீங்கள் ஆஃபீஸ் போயே ஆகணும்னு சொல்கிறப்ப வேறு யாரும் எதிரே வேணாம், இந்த பாடியே வந்து ஒத்துழைக்காது. எனக்கு நீ காலையிலேருந்து எந்திரிச்சு அலாரம் அத்தனை தடவை அடிக்குது, எந்திரிக்க முடியாமல் எந்திரிச்சு லீவ் போட்டுடலாமா வேணாமான்னு ஒரு மணி நேரம் இந்த சோஃபாவில் தான் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு போய் குளிச்சுட்டு வந்துடுவோம், அப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு நானே வந்துட்டு பஞ்சாயத்து பண்ணி குளிச்சுட்டுலாம் வந்துட்டேன். பட் இருந்தாலும் ஃபேஸ் பயங்கர டல்லாக இருந்துச்சு. எப்பயும் போல தான் லிப்ஸ்டிக் ஒன்று போட்டு தான் நான் கவர் பண்ணிப்பேன். லிப்ஸ்டிக் போட்டோன்னே ஆஸ் யூஷுவல் பிரைட் ஆகிடுச்சு. நிறைய பேர் இந்த லிப்ஸ்டிக் ஷேடு கேட்டுகிட்டே தான் இருக்கீங்க அகைன் அண்ட் அகைன். நைக்கா கிளியோபாட்ரா 08 சொல்லவே மாட்டேங்கிறீங்க, வேறு சண்டை வேறு என்கிட்ட. எத்தனை தடவை நான் சொல்கிறது, ஒரே கண்டென்ட்டே எத்தனை தடவை நான் போட முடியும்? இது ஆக்சுவலி என்னென்னா ஃப்ளிப்கார்ட்லேயும் அமேசான்லேயும் வரும், வந்த உடனே அவுட் ஆஃப் ஸ்டாக்காக போயிடும். அதனால் நான் எப்பயுமே நானே நைக்கா ஆப் இருக்கும்ல, அதில் தான் வந்துட்டு ஆர்டர் பண்ணுவேன். வேணால் இன்ஸ்டாவில் உங்களுக்கு டேக் பண்ணுறேன், அங்கே வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் கிளம்புனோடனே வந்து என் மூஞ்சி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இவ்வளோ கஷ்டப்பட்டு மேக்கப்லாம் பண்ணி கிளம்பிட்டோம், இதுக்கப்புறம் தூங்கணுமா, லீவ் போட வேணாம், ஆஃபீஸ்க்கே போகலான்னு சொல்லிட்டு எவ்வளோ கேவலமாக எனக்கு நானே மோட்டிவேட் பண்ணி ஆஃபீஸ் போக வேண்டியதாக இருக்குது. திரும்ப வந்து 2 நாள் இப்படிலாம் கிளம்பி போவேன், மறுபடியும் ஒரு 2 நாள் லீவ் வரும். நல்லா அப்படியே ஸ்லீப்பு ஈட்டு ரிப்பீட்டுங்கிற மாதிரி போகும். திரும்ப ஆஃபீஸ் போகணுன்னா எப்படி போகிறது? பரவாயில்ல, எப்படியோ இருந்தால் என்ன அப்படின்னு அழகாக கிளம்பி ஆஃபீஸ் இன்னைக்கு ரெடியாகி போயிட்டேன்.